இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மேடையில் அவர் பேசுனதே இல்லை. ஜிபி முதல் முறையாக அவருக்கே ஒரு சர்ப்ரைஸு, நம்ம மேடையில் முதல் முறையாக பேச போகிறார். இது வரைக்கும் அவர் பேசுனதே இல்லை, எல்லா மேடைகளையும் பேசுகிறாரு. செந்தூரான் அவர்கிட்டே சொல்லாமல் அவருக்கு ஒரு வாய்ப்பை இன்றைக்கி கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இப்போ வந்து பேசுகிறீங்க. ஜிபி கணேசன் அவர்களை அன்புடன் பேச ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை அழைக்கிறது. ஏன்னா புத்தகம் மட்டும் இல்லை, சிறந்த ஜோதிடரும் கூட. அவருக்கு இன்றைக்கி நம்ம முதல் வாய்ப்பை கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்கு முதல் மேடை. ஐயாது இல்லை, நீண்ட நாளாக சொல்லிகிட்டு இருப்பார். நான் பெரிய ஜாமான்களாக இருக்கிறப்ப நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, நம்மளாம் கற்றுக்குட்டி, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான். வேணால் நான் சொல்ல, உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் அந்த பாடத்தை படிச்சுக்கிட்டேன்னு வேணால் நான் நினைப்பேன். எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய நோக்கம் இல்லை. இப்போ ஏதோ சொல்லிட்டாரு, ஏதோ எனக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பில் ஒரு அரை மணி நேரத்தில் சின்ன ஒரு டூல். இது எங்கள் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தது. இது நிறைய மேடையில் சொல்லியிருக்கிற, நிறைய பேர் இதை பார்த்துட்டு சரியாக இருக்குதுன்னு சொன்னேன். இது அதனால் உங்களுக்கும் அது சொல்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி இந்த உரையை ஆற்றுகிறேன். திருமணம் பொருத்தம் எங்கள் ஐயா எளிமையாக சொல்லுவார், எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. நிறைய விதிகள் இருக்குது, நான் பொருத்தத்துக்குள்ளே போகல. திருமணம் ஆனதாக இருந்தாலும் சரி, ஆக போகிறதா இருந்தாலும் சரி, அப்படிங்கிற இந்த ஜோதிட துறைக்கு வந்தது இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நான் வந்தேன். இப்படி எல்லாம் சொல்லாமா அப்படிங்கிறதுக்காகவே படிக்க வந்தவ தான் நான். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிற சிம்பிள் விதி. கல்யாணம் ஆனவங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். உங்கள் லக்னம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், இவ்வளோ தான். இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 7, 8 இதுதான் 12 லக்னத்துக்கு காமன் விதி. சரிங்களா? இதில் தான் வந்து கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் ஒருவருக்கு லக்னமாக அமையலாம், அல்லது ராசியாக அமையலாம், அல்லது அந்த அதிபதியினோட நட்சத்திரங்களாக இருக்கும். இது 98% கண்டிப்பாக இருக்கும். 2% தவறாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம கடவுள் ஒன்றும் கிடையாது. இது வந்து நீங்கள் யார் வேணாலும், இப்போ நீங்கள் திருமணம் ஆனது உங்கள் மனைவி கணவன் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களே பாருங்கள், குறைஞ்சபட்சம் 98% எல்லாத்துக்குமே வரும். வராமல் போகவே போகாது. எளிமையானது. சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, இப்போல்லாம் நம்ம பொருத்தம் பார்க்குறதுக்கு ஒரு 4 ஜாதகம் வரும். ஒரு ஜாதகத்துக்கு 4 வரும். ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கனாலே பாதி டைம் நம்மளுக்கு சேவ் ஆயிரும். இல்லைன்னா மற்றதை பார்க்கல, மீதி 2% மாறி வரும்னு சொல்கிறேன். அதுக்கு வேறு விதிகள் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எடுக்கணும். அந்தளவுக்கு எனக்கு எடுக்க தெரியாது. 12 லக்னங்களுக்கு இதை சொல்கிறேன். இதை நிறையா மேடையிலையும் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நாங்களும் வர ஜாதகம் சகா ஜோதிடர் எல்லாத்திட்டையுமே கேட்டிருக்கிறோம். யாருமே மறுக்கலை. நீங்களுமே பார்க்கலாம், உங்களோட கணவனோ மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகள் யார் திருமணம் ஆனாலும் அவைய லக்னம் தான் கணக்கு, ராசி கிடையாது. கண்டிப்பாக இது இருக்குது. இது எனக்கு வந்து திருப்பூர் ஜிகே ஐயா சொல்லி கொடுத்தது தான் விதி. நானெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் நம்ம வளரலை. சரிங்களா? இப்போ 12 லக்னத்துக்கு எளிமையாக சொல்லிடுறேன், நீங்களும் பொருத்தி பாருங்கள். சரிங்களா? இப்போனா மேச லக்னம் அப்படின்னா 1ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம், ரிஷபம், துலாம், விருச்சகம். இதுக்குள்ளே தான் மேச லக்னக்கார் பிறந்திருந்தால் கணவனுக்கு லக்னமாக இருக்கல, கணவனும் மனைவியோ லக்னமாக வரலாம், இல்லைன்னா ராசியாக வரலாம், இல்லைன்னா செவ்வாயினோட நட்சத்திரம் என்னென்னு இருக்குதுங்க, மிருகசீடம், சித்திரை, அவிட்டமாக இருக்கலாம். அடுத்தது சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி, பூரம், பூரடமாக இருக்கலாம். இதுக்குள்ளே ஏதோ ஒரு காம்பினேஷனுக்குள்ளே 1 நாள் அமைஞ்சிரும். சில பேர்த்துக்கு 2ம் வரும், சில பேர்த்துக்கு ஆணுக்கு வரும், இல்லைன்னா பெண்ணுக்கு வரும். அவியலோட ஜாதகம் எது வலிமையாக இருக்குதோ அது பேசும். சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு இல்லைன்னு. ஆனால் உங்கள் மனைவி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவியலோட லக்கணத்துக்கு இது மேட்ச் ஆயிரும். அது எப்படி பிரிக்கும்னா 2 பேர்த்தினோட ஜாதகத்தினோட ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். அதனால் பாருங்கள். அடுத்தது ரிஷப லக்கணம். ரிஷபத்துக்கு வந்து
ரிஷப லக்னம் மிதுனம், சரிங்களா? விருச்சிகம் தனுசு. இது லக்னங்களாவோ அல்லது ராசியாகவோ அமையலாம். இல்லை என்றால் சுக்கிரன் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் 100% இல்லை, 98% கண்டிப்பாக அமையும், சரிங்களா? 2% மாறுறக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து ரிஷபத்துக்கு. அடுத்தது மிதுனம். மிதுனம், கடகம், தனுசு, மகரம் இது லக்னங்களாவோ ராசியாகவோ அல்லது புதனின் நட்சத்திரம் அல்லது சந்திரனின் நட்சத்திரம் அல்லது குருவின் நட்சத்திரம் அல்லது சனியின் நட்சத்திரமாக இருக்கும். இது ஏதோ ஒன்று தான் அமைஞ்சிருக்கும், இல்லைன்னா அமையறீங்களோ அப்படித்தான் இருக்குது. இது வந்து இப்படி இருந்ததுன்னா திருமணம் பண்ணிக்கலான்னு எந்த இடத்துலையும் நான் சொல்ல. கணவன் மனைவி வர்றதுக்கு வந்து இதை விதி அப்படின்னு சொல்ல வரோம். நீங்கள் அங்கே தப்பாக புரிஞ்சக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது, இந்த ஜாதத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்ல. மற்ற பொருத்தங்கள் எப்போ போல பார்த்து தான் பண்ணணும். ஃபைனல் தாலி கட்டும்போது இதுக்குள்ளே வந்து அமைஞ்சிரும். 98 பேர்த்துக்கு 100க்கு 2 பேர்த்துக்கும் மாறுது, தவறாகுது. அது வேறு காரணங்களால். அடுத்தது கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகம், சிம்மம், மகரம், கும்பம் இது லக்னங்களாகவோ அல்லது ராசியாகவோ அல்லது சந்திரன் நட்சத்திரங்களாகவோ அல்லது சூரியன் நட்சத்திரங்களாகவோ அல்லது சனியின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இது ஆண் பெண் 2 பேர்த்தில் யார் வேணாலும் எப்படி வேணால் இருக்கும். சில பேர்த்துக்கு 2மே மேட்ச் ஆகும், சில பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராமையும் இருக்கும், சரிங்களா? அடுத்தது சிம்மம். சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சிம்மம், கன்னி, அடுத்தது என்னங்க கும்பம், மீனம் இது ராசியாக இருக்கலாம், இல்லைன்னா லக்னமாக இருக்கலாம். இல்லைன்னா சூரியன் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம் அல்லது குருவின் நட்சத்திரம் இதுகள் வந்து நட்சத்திரங்களாக அமையும், சரிங்களா? அடுத்தது கன்னி லக்னம். கன்னிக்கு வந்து கன்னி, துலாம், மீனம், மேஷம் இது லக்னங்களாக இருக்கலாம் அல்லது ராசியாக இருக்கலாம் அல்லது புதனின் நட்சத்திரம் அல்லது சுக்கிரனின் நட்சத்திரம் அல்லது குருவின் நட்சத்திரம் அல்லது செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அடுத்தது துலா லக்னம். துலாம், விருச்சகம், மேஷம், ரிஷபம் இது லக்னங்களாகவும் இருக்கும், இல்லைன்னா ராசியாக இருக்கும், இல்லைன்னா சுக்கிரனின் நட்சத்திரமாக இருக்கும், இல்லைன்னா செவ்வாயின் நட்சத்திரங்களாக இருக்கும். இதுதான் இருக்கும். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிகம், தனுசு, ரிஷபம், மிதுனம் இது லக்னங்களாக இருக்கலாம் அல்லது ராசியாக இருக்கலாம், இல்லைன்னா செவ்வாயின் நட்சத்திரங்களாக இருக்கும், இல்லைன்னா குருவின் நட்சத்திரங்களாக இருக்கும், இல்லைன்னா சுக்கிரனின் நட்சத்திரமாக இருக்கும், இல்லைன்னா புதனின் நட்சத்திரமாக இருப்பாங்க. அடுத்தது தனுசு லக்னம். தனுசு, மகரம், மிதுனம், கடகம் இது ராசியாகவோ அல்லது லக்னங்களாகவோ இருக்கும், இல்லைன்னா குருவின் நட்சத்திரம் அல்லது சனியின் நட்சத்திரம் அல்லது புதனின் நட்சத்திரம் அல்லது சந்திரனின் நட்சத்திரமாக இருக்கும். அடுத்தது மகர லக்னம். மகரத்துக்கு கும்பம், அடுத்தது கடகம், சிம்மம் இது வந்து ராசியாக இருக்கலாம், இல்லைன்னா லக்னமாக இருக்கலாம், இல்லைன்னா சனியின் நட்சத்திரம் அல்லது சந்திரனின் நட்சத்திரம் அல்லது சூரியனின் நட்சத்திரமாக இருக்கும். அடுத்தது கும்ப லக்னம். கும்பம், மீனம், சிம்மம், கன்னி இது ராசியாக இருக்கும், இல்லைன்னா நட்சத்திரங்களாக லக்னமாக இருக்கும், இல்லைன்னா சனி நட்சத்திரம், குரு நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரங்களாக இருக்கும். அடுத்தது மிதுனம். மிதுனம், மேஷம், கன்னி, துலாம் இது ராசியாக இருக்கலாம், இல்லைன்னா லக்னமாக இருக்கும், இல்லைன்னா குருவின் நட்சத்திரம், இல்லைன்னா செவ்வாயின் நட்சத்திரம் அல்லது புதனின் நட்சத்திரம் அல்லது சுக்கிரனின் நட்சத்திரம். இப்போ இங்கே 12 லக்னத்துக்கு சொல்லிட்டேன். இதில் யாருக்காவது தவறாக வருதுங்களா? யாராவது உங்கள் கணவன் மனைவி உங்கள் 2 பேர்த்தது தெரியும், யாருக்காவது தவறாக இருக்குதா சொல்லுங்கள். இங்கிறவங்க சொல்லுங்கள், யாருக்காவது இருக்குதா? இல்லை. இந்த விதியை பார்த்தா நான் ஜோதிடத்துலேயே ஆர்வமானது எனக்கு, இப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா அதான் சொல்கிறேன், சிம்பிள். இதுக்கெல்லாம் பெரிய நாலேஜ் புக்கை தூக்கிட்டு வகுப்போப்பெல்லாம் தூக்கிட்டு இப்படி கருத்தரங்கத்துலலாம் தெரிய வேண்டியதில்லை. அழகாக இதை புரிஞ்சாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுதான் என்னை முதல் படி என்னை ஜோதிடத்துறைக்குள்ள அழைச்சிட்டு வந்தது. அதனால் இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த ஐயா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் செந்தூரன் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும்
என் மேடையில் அமர்ந்துள்ள என் குருநாதர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 73 73 41 11 73 73 73 4 111 73. நன்றி. ரொம்ப அற்புதமான தகவல்களை கொடுத்தாரு. முதல் மேடை அவருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம இதில் முதல் மேடை அவருக்கு. இனி மாதம் மாதம் அவருடைய திடீர்னு நம்ம சொன்னனால சப்ஜெக்டை சுருக்கிட்டார். ஆனால் நல்லா பேசக்கூடியவர், நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல வகுப்பு எடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர். அதை நான் ஒரு இதில் பார்த்துட்டு தான் இன்றைக்கி அவரை பேச வச்சேன். என் திறமை எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லையா?